அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நுண்ணறிவு காணொளியானது இலங்கை சட்டக்கல்லூரி கடந்த கால வினாத்தாள் 2021 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கான விளக்கமாக அமைய இருக்கின்றது. எமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்கள் ஆதரவினை வழங்கி தொடர்ந்து எமது காணொளியில் இணைந்திருங்கள். அந்த வகையில் 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் PQRS மற்றும் T என்ற 5 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு குடும்பம் அதே வரிசையில் இல்லாதவாறு தந்தை, தாய், மூத்த மகன், மகள், இளைய மகன் ஆகியோரை கொண்டுள்ளது. இதுல ஒரு குடும்பம் தொடர்பான அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் தொடர்பான தகவல்கள் இதில் தரப்பட்டிருக்கின்றது. அந்த குடும்ப அங்கத்தவர்களே அவர்கள் ஆங்கில எழுத்துக்களிலே குறிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆங்கில எழுத்துல ஒழுங்குமுறை என்று அவர் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் ஏனைய தகவல்களை கருத்தில் கொண்டு கேட்கப்பட்டிருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்க வேணும். அப்போ இதில் நாங்கள் முதல்ல குடும்ப உறுப்பினர்களுக்குரிய ஆங்கில எழுத்துக்களை நாங்கள் இதில் எடுத்துக்கொள்வோம். PQRST. இதில் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான விடயம். அதில் நாங்கள் குடும்ப உறுப்பினர்களில் குடும்ப உறுப்பினர்கள் ஓகே, இது ஒழுங்குமுறையிலே அமையல. நாங்கள் இந்த தகவலை வாசி தான் பார்க்க வேணும். ரைட், அதில் பாருங்க, முதலாவது தகவல் PQRS மற்றும் T என்ற 5 அங்கத்தவர்கள் ஒழுங்குமுறை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். அதில் முதலாவது தகவல்ல அவர்களில் அந்த PQRST என்ற 5 பேரில் அவர்களில் PR மற்றும் மகள் ஆகிய மூவரும் கோப்பி பானத்தை விட தேநீரை விரும்புகின்றனர். அப்ப இதுல PR மற்றும் மகள், அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கு விடயம் என்னன்னு சொன்னால் P மகள் அல்ல. அதேவேளை Qவும் ஆறும் மகள் அல்ல. ஆறும் மகள் அல்ல. ரைட், அப்ப நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்றேன். இந்த தரப்பட்ட தகவலை நான் குறிப்போம். இதுல பி மகள் அல்ல, ஆறும் மகள் அல்ல. மகள் இன்னொருவர் இருக்கிறார். ஆனா 3 பேரும் கோப்பி பானத்தை விட தேநீரை விரும்புகின்றனர். அப்ப இவ ஒரு பானத்தையும் எடுத்துக்கொள்ளினோம். அதையும் நாங்கள் அடுத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அடுத்ததாக சேர்த்துக் கொள்வோம். அவைகளுடைய பானம், அவை என்ன பானத்தை விரும்பினோம் என்பதை பார்ப்போம். அப்ப இதுல கோப்பி பானத்தை விட இந்த 3 பேரும் தேநீரை தான் விரும்பினோம். அப்ப எங்களுக்கு 2 பேரை தெரியும் தேநீர் ஆறாக்கள் என்று. அப்ப அவை தேநீர் விரும்புறது தேநீர். மகள் தெரியாத யாருன்னா அப்ப நாங்கள் அந்த தகவலை விட்டு அடுத்ததுக்கு வருவோம். அவர்களில் அதாவது PQRST அவர்களில் கியூ மற்றும் தாய் ஆகிய இருவரும் தேநீரை விட கோப்பி பானத்தை விரும்புது. அப்ப கியூ தாய் அல்ல. கியூவும் தாயும் கோப்பி பானத்தை விரும்பினோம். ஆனா இதுல கியூ தாய் அல்ல என்றது எங்களுக்கு தெரியுது. அப்ப தாய் இன்னொருவர் இருக்கிறார். ரைட், இவை என்ன செய்யணும்னு சொன்னால் இவை விரும்புகிற பானம் தேநீரை விட கோப்பி பானத்தை விரும்புகின்றார். அப்ப எங்களுக்கு தாய் கியூவை தான் தெரியும். ஆகவே கியூ கோப்பி என்றதை நாங்கள் போடுவோம். ரைட், மற்றவர் இன்னொரு ஆள் கோப்பி விரும்புகிறாள் இருக்கிறார். அத மாதிரி தேநீரும் இன்னொரு ஆள் விரும்புகிறாள் இருக்கிறார். முதல் தகவலோட PR மற்றும் மகள் என்றபடியால் மகள் எங்களுக்கு ஆரம்பம் தெரியாது. அப்ப இன்னொரு ஆள் கோப்பி தேநீர் பானத்தையும், தாயும் கியூவும் கோப்பி பானம், தாய் ஆரம்பம் தெரியாபடியா அவரும் கோப்பி பானத்தை, அது இந்த S அல்லது Tயிலே ஆறு ஒரு ஆள் அமைய போயிடும். தொடர்ந்து ஏனைய தகவலை பார்ப்போம். இளைய மகன் S மற்றும் P ஆகிய 3 உறுப்பினர்களில் இருவர் தேநீரை விட கோப்பி பானத்தை விரும்புகின்றனர். அப்ப இளைய மகன் இல்ல எஸ் இளைய மகனும் இல்லை. இளைய மகனோட S மற்றும் P ஆகிய 3 உறுப்பினர்களில் இருவர் 3 பேர் சொல்லப்பட்டு அந்த 3 பேர்ல இருவர் தேநீரை விட கோப்பி பானத்தை விரும்புகிறார். அதுல பாருங்க, எஸ்ஸுக்கு என்ன பானம் எங்களுக்கு தெரியாது. P ஏற்கனவே தெரியும், அவர் தேநீரை விரும்புகிறார். அப்ப P தேநீரை விரும்புகிறாருண்டா
இளைய மகனும் எஸ்ஸும் வந்து என்ன பானத்தை விரும்பணும்? கோப்பி என்ற பானத்தை விரும்ப வேணும். அப்ப எஸ்ஸுக்குரிய பானம் வந்து கோப்பி. ரைட். அப்ப எஸ் வந்து இங்க இளைய மகன் அல்ல. எஸ் வந்து இளைய மகன் அல்ல. ஏன்னா இளைய மகன் வேறு ஒரு நபர் என்றபடியே அவர் வந்து இளைய மகனாக இருக்க வாய்ப்பில்லை. ரைட். பி ஆகிய மூன்று பிஎம் வந்து இளைய மகன் இல்லை. பிஎம் வந்து இதுல இளைய மகன் அல்ல. இளைய மகன் அல்ல இது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூத்த மகனும் ஆரும் ஒன்றாக கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க விரும்புகின்றனர். அப்ப இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஆர் வந்து மூத்த மகன் அல்ல. ஆர் வந்து மூத்த மகன் அல்ல. சரிதானே? ரைட். இப்ப இது வந்து தந்திருக்கிற தகவல். ஏன் திரும்ப ஒருக்கா வாசிக்கும் மேல இருந்து. இப்ப இவ்வளவு தான் இந்த நாங்கள் வாசிச்ச தகவலை வைக்கக்கூடிய இருக்கு. திரும்ப ஒருக்கா பார்ப்போம். ஏன்னா நாங்கள் முதல் கிடைச்ச தகவல்லையும் இரண்டாவது தகவல்லையும் சிலதை விட்டுட்டு வந்த நாங்கள். இப்ப பார்ப்போம். இதுல இரண்டாவது தகவல்ல அவர்களில் பி ஆர் மற்றும் மகள் ஆகிய மூவரும் கோப்பி பானத்தை விட தேநீரை விரும்புகிறோம். அப்ப மூன்று பேர் தேநீரை விரும்பினோம். இப்ப வந்து எங்களுக்கு ரெண்டு பேர் தேநீர் தெரியும். கோப்பியும் ரெண்டு பேரும் தான் சொல்லியிருக்கிறோம். ஆகவே மூன்றாவது ஆள் யார் தேநீரை விரும்புகிறார் என்று சொன்னால் டி வந்து தேநீரை விரும்புகிறார். அப்ப மூன்றாவதாக தேநீரை விரும்புகிறாருன்னா அந்த தேநீரை விரும்புகிறார் யாரா இருக்க வேணும்? மகளாக இருக்க வேணும். காரணம் இந்த மூன்று பேர்ல பியும் ஆரும் மகளும் சேர்ந்து தேநீரை விரும்பினோம். அதுல பி வந்து மகள் இல்லை, ஆறும் மகள் இல்லை. ஆகவே தேநீரை விரும்பு ஒரு டி என்ற நபர் இருக்கிறார், அது மகளாக இருக்கு. தொடர்ந்து அவர்களில் கியூ மற்றும் தாய் ஆகிய இருவரும் தேநீரை விட கோப்பி பானத்தை விரும்புகின்றனர். அப்ப கியூவும் கோப்பியை விரும்புகிறார், தாயும் கோப்பியை விரும்புகிறார். கியூ வந்து தாய் அல்ல. ஆகவே கோப்பியை விரும்புகிற இன்னொரு நபர் இருக்கிறார். அது யார் என்று சொன்னால் எஸ். ஆகவே எஸ் வந்து தாய். எஸ் வந்து தாய். ரைட். அடுத்தது பாருங்க. இப்ப எஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டீயை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட். அடுத்த பாருங்க தொடர்ந்து. இளைய மகன் எஸ் மற்றும் பி ஆகிய மூன்று உறுப்பினர்களில் இருவர் தேநீரை விட கோப்பி பானத்தை விரும்புகின்றார். அப்ப இளைய மகன் எஸ். எஸ் விரும்புகிற பானம் வந்து கோப்பி. பி விரும்புகிற பானம் வந்து தேநீர். இளைய மகன் எஸ் மற்றும் பி மூன்று உறுப்பினர்கள் தேநீரை விட கோப்பி பானத்தை விரும்புகின்றனர். அப்போ ஒரு கோப்பி பானத்தை விரும்புகிறால் தாய் போயிட்டார். அதே போல பி வந்து தேநீரை விரும்புகிறார். அப்ப இளைய மகன் கோப்பியை விரும்புகிறார். அந்த இளைய மகன் யாராக இருக்க வேணும்? கியூவாக இருக்க வேணும். இளைய மகன் கியூவாக இருக்க வேணும். அப்ப இப்ப பாருங்க, நாங்கள் மூன்று பேரை கண்டுட்டோம். அப்ப ஆர் வந்து மூத்த மகன் இல்லை என்றால் கட்டாயமாக பி தான் என்னவா இருக்க வேணும்? மூத்த மகனாக இருக்க வேணும். பி வந்து மூத்த மகனாக இருக்கு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க மிஞ்சி இருக்கிறவர் வந்து தந்தை மட்டும்தான். ஆகவே ஆர் வந்து தந்தை. இப்ப பாருங்க, எல்லா விடயமும் நான் இதில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இனி கேள்விக்குரிய வினாவை நாங்கள் கேள்விக்குரிய விடையை வந்து விரைவாக அஹ், பார்க்கலாம். மூத்த மகன் யார்? மூத்த மகன் தெரியும், டி முதலாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைய மகன் யார் என்று கேட்டிருக்கு. இளைய மகன் கியூ. இளைய மகன் கியூ ரெண்டாவது. சரிதானே? ரைட். நாங்கள் ஏனைய வினாவை கீழே பார்ப்போம். அடுத்து தாய் யார் என்று கேட்டது. அப்ப இதுல தாய் வந்து உங்களுக்கு தெரியும், தாய் எஸ். அவை மூன்றாவது. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால்
தாய் வந்து எஸ், மூன்றாவது விடை. அடுத்தது தந்தை யார்? தந்தை வந்து ஆர் என்று சொல்லி பார்த்தாங்க. ஆகவே ஆர் வந்து இங்கே இரண்டாவது இலக்கம். ஆகவே இரண்டாவது. பின்வருவற்றில் சரியான கூற்று யார்? பின்வருவனவற்றில் சரியான கூற்று யாருக்கு? தந்தை கோப்பி பானத்தை விரும்புகின்றார். அப்ப ஆர் வந்து தந்தை தானே. அப்ப தந்தை வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் கோப்பி பானத்தை விரும்புகின்றார். அது தேநீரை விட கோப்பி பானத்தை விட, தந்தை கோப்பி பானத்தை விட தேநீரை விரும்புகின்றார். தந்தை தேநீரை விரும்புகின்றார். ஆகவே அந்த கூற்று வந்து சரி. அடுத்த மூத்த மகன் தேநீரை விட கோப்பி பானத்தை விட, மூத்த மகன் தேநீரை தான் விரும்புகிறார். அப்ப அந்த கூற்று பிள்ளை. தந்தை தேநீரை விட கோப்பி பானத்தை விரும்புகிறார். அந்த கூற்றும் பிள்ளை. அவர் தேநீரை விரும்புகிறபடியால் அது பிள்ளை. இளைய மகன் கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க விரும்புகின்றார். மூத்த மகன் தான் கிரிக்கெட் போட்டியை பார்க்க விரும்புகின்றார். ஆகவே 40வது வினாவுக்கு சரியான விடை வந்து முதலாவது. சரிதானே? இது இலகுவாக உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நீங்களும் ஒருக்கா முயற்சி செய்து பாருங்க. ஆஹ் அப்படி புரியாவிட மீண்டும் காணொளியை பார்க்கலாம். ஆஹ் நன்றி. தொடர்ந்து எமது சேனலோடு இணைந்திருங்கள். உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எமது சேனலுக்கு மிக முக்கியமானது. அடுத்த காணொளியில் நாங்கள் சந்திப்போம்.